ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Hikvision 4 சேனல் DVR வந்து எப்படி நம்ம கேமராலாம் வச்சு அந்த DVR கூட கனெக்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி ஃபிட் பண்ணணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா DVR, ஓகேங்களா. இந்த DVR பேக் சைடு இந்த பின்னு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து BNC ஃபீமேல் பின்னுமாங்க. இதில் தான் நம்ம கேமரா வந்து ஆட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. இந்த பின்னில் தான் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். பேக் சைடில் VJ கேபிள், ஆடியோ, லேனு, USB சோர் வருது, HDMI கேபிள் எல்லாமே வந்து பேக் சைடில் இருக்குது. இது Hikvision வந்து DVR ஃப்ரண்ட் சைடு, இது டாப் வியூ. இது இப்போ கேமரா வாங்க எப்படி ஃபிட் பண்ண போகிறோம். கேமரா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3+1 கேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 3+1னா 3 கேபிள் வந்து நார்மலாக பவர் கேபிள் இருக்கும். பவர் கேபிள்லாம் சும்மா 0.5 mm அந்த அளவுக்கு வந்து பவர் கேபிள் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கேபிள் வந்து இருக்கும், ஓகேங்களா. இதுதான் வந்து டேட்டா கேபிள் வந்து மேலே கவர் பண்ணி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக செம்பு இருக்கும். சுற்றியும் பார்த்திங்கன்னா பிசுறாக அந்த செம்பெல்லாம் இருக்கும், ஓகேங்களா. மொத்தமாக இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு. ஏதோ கட்டலை வந்து பார்த்து கட் பண்ணி அது வந்து கட் ஆகாமல் அது நடுவில் இருக்கிற மொத்தமான பீஸை எடுத்துக்கிட்டு நல்லா முறுக்கிக்கணும் நல்லா, ஓகேங்களா. இது ரெண்டையும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். கீழே இருக்குது பார்த்திங்களா, ரெட்டு, பிளாக்கு இல்லை எல்லோ, இந்த 3 கலர் பார்த்திங்கன்னா பவருக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து DC 12 வோல்ட் பவர் கொடுப்போம், ஓகேங்களா. இது வந்து பலூன் கனெக்டரு, வீடியோ பலூன் கனெக்டரு. இதை வந்து நம்ம இந்த டேட்டா ஒயருக்கு பார்த்திங்களா, இந்த ஒயரோட அட்டாச் பண்ணுறோம். இதுலேயும் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். டார்க் க்ரேவாக இருக்கிறது ப்ளஸ்ஸு, ஒயிட்டாக இருக்கிறது மைனஸு, ஓகேங்களா. இதுதான் வந்து BNC பலூன் கனெக்டர் அப்படிமோ. அடுத்தது பார்த்திங்கன்னா DC கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். DC கனெக்டர்லேயும் பார்த்திங்கன்னா சிகப்பு வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸாக நம்ம எடுத்துக்கிறோம். மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒயர் மஞ்சள் வந்து நம்ம வந்து சுற்றி வச்சுருவோம். எல்லோ கலர் வந்து நம்ம வந்து சுற்றி வச்சுருவோம். DCலேயும் அதே மாதிரி ரெட் அண்ட் பிளாக் இருக்கும். அதே நம்ம வந்து செம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது கூட வந்து முறுக்கி விட்டணும், நல்லா டைட்டாக வந்து முறுக்கி விட்டணும். இது வந்து DC மேல் போர்ட் அப்படிமோ, ஓகேங்களா. கேமரா கூட இருந்து அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபீமேல் கனெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். டேப் வந்து ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற அளவுக்கு டேப் வந்து அடிச்சுக்கணும், ஓகேங்களா. இதுக்கு தனியாக டேப் அடிக்கணும், அதுக்கு தனியாக டேப் அடிச்சுக்கணும். அதே வந்து முறுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக முறுக்கிக்கணும். ஏன்னா சண்டை கம்மியாக இருக்கும், டைட்டாகவும் முறுக்கணும். அதே மாதிரி கட்டாகாத மாதிரி முறுக்கணும். இல்லை ரொம்பவும் டைட் வச்சோம் அப்படின்னா ஒயர் வந்து கட் ஆயிரும், ஓகேங்களா. அதனால் கட்டாக முறிக்கணும். அதுக்கு வந்து சுற்றி நல்லா டேப் வந்து நல்லா இன்சர்ட் பண்ணி நல்லா அடிச்சுக்கணும். இது இந்த 3+1 வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஓரியன்டாக குவான்டிட்டி மாறும். ஃபுல் காப்பர், செமி காப்பர் இந்த மாதிரி நிறையா இருக்கும், ஓகேங்களா. இந்த மஞ்சள் வயர் நமக்கு தேவையில்ல, அதனால் டேப் அடிச்சிடும். அந்த மஞ்சள் வயர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் வந்து மைக் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த மஞ்சள் ஒயர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எல்லோ ஒயர் வந்து நம்ம வந்து மைக் ஏதாவது வைக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 BNCயும் இல்லை, ஒரு BNCயும் ஒரு DC ரெண்டையும் ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கேமராவோட BNC கனெக்ட் பண்ணுறோம், இல்லை. கேமரா அது வந்து இந்த பக்கம் கிரே கலர் வருது கேமரா. இது வந்து இந்த பவர் இந்த கேபிள்லாம் இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு கேமராவோட கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டு அதை சுற்றியும் வந்து இன்சுலேஷன் டேப் வந்து அடிச்சுக்கணும். எதுவும் லூஸ் இருக்கக்கூடாது, எதுவும் எர்த்திங் எதுவும் சம்மர் ப்ராப்ளம் எதுவும் இருக்கக்கூடாதுக்கோசரம் டேப் அடிச்சுக்கிறோம். அடிச்சுட்டு நம்ம கேமரா பாக்ஸ் அடிச்சிருப்போம், அதுக்குள்ளார இந்த ஒயரெல்லாம் வச்சுக்கிட்டு கேமரா வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி 4 பக்கம் நல்லா ஸ்க்ரூ பண்ணிடணும்.
இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேமரா அனலாக் கேமரா பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் வந்து ஃபிட் பண்ணுவோம். ஓகேங்களா? நல்லா 4 பக்கம் நல்லா ஸ்க்ரூ பண்ணிடணும். அதே மாதிரி கரெக்டாக ஒரு முன்னே செக் பண்ணிடணும் எப்படின்ட்டு போட்டுட்டு இதுதான் கேமரா ஃபிட் பண்ணிட்ட ஒரு கேமரா. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் நம்ம 4 கேமரா வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது வாங்க, இது பார்த்திங்கன்னா இன்னும் 2 கேமரா ஒயர் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்னும் 2 ஒயரு, 4 கேமரா ஒயருமே சர்வர் ரேக்கில் விட்டு நம்ம வந்து வெளியே இருந்து எடுத்து வச்சிட்டோம். ஓகேங்களா? இதில் வந்து ஒயர் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். பவர் கேபிள் தனியாக பிரிச்சுட்டோம், டேட்டாவுக்கு தனியாக கேபிள் பிரிச்சுட்டோம். இது வந்து ERD SMPS. ஓகேங்களா? ERD SMPS இது. ஓகேங்களா? இது வந்து 3+1 கேபிள், என்ன பிராண்டு எல்லாமே கேபிளில் போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது பவர் தனியாக பிரித்தாச்சு, டேட்டா தனியாக பிரித்தாச்சு. பவர்லாம் பார்த்திங்கன்னா ERD SMPSயில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்து நம்ம கொடுத்துணும். சிகப்பு வந்து ப்ளஸ்ஸு, கருப்பு வந்து மைனஸு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கேமராவுக்கு வந்து பவர் கொடுக்கறதுக்கு, இது அவுட்புட் வந்து பவர் கொடுக்குறது. SMPSனால் சுவிட்ச்டு மோர் பவர் சப்ளை. சரிங்களா? இது வந்து 12 வோல்ட் 1 ஆம்ஸு, 12 வோல்ட் 5 ஆம்ஸு, 12 வோல்ட் 10 ஆம்ஸு அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு என்ன கெப்பாசிட்டி வேணுமோ அந்த கெப்பாசிட்டியில் வாங்கி இது கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் ரெண்டும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பலூன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். சேம் அதே கான்செப்டில் ஒயர்லாம் செம்பு கம்பிலாம் எடுத்துகிட்டு ஒயர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த வீடியோ பலூன் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம். நம்ம DVR பேக் சைட்லாம் பார்த்தோம்ல, அது BNC கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல தான் இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து வீடியோ பலூன் கனெக்டர் அப்படிம்பாங்க. இதுக்கு பதிலாக BNC கனெக்டர் யூஸ் பண்ணலாம். வீடியோ பலூன் கனெக்டர் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அதிகமாக அந்த அலை வரதெல்லாம் அரெஸ்ட் ஆகிரும். ஓகேங்களா? டிவியில் அலையாக தெரியுதுன்னு சொல்லுவாங்கள்ல கேமராலாம், அந்த மாதிரி அலை வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோ பலூன் போட்டோம்னா அலை வராது. வாங்க நம்ம வந்து DVR ஃபிட் பண்ண போகிறோம். DVR ஃபிட் பண்ணலாம். அந்த பலூன் கனெக்டர் எடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு சேனலாக பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணணும். 2 பின் இருக்கும், வச்சு லாக் பண்ணி ரோல் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து லாக் ஆகிக்கும். இது வந்து 4 கேமரா தான் போட்டிருக்கோம், அதில் 4 சேனல் DVR தான் இது. ஓகேங்களா? இதே வந்து 4 சேனல் 8 சேனல் 16 சேனல் இந்த மாதிரி இதில் வந்து அப்படியே சேனல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். நம்மளுக்கு இங்கே 4 சேனல் மட்டும் தான், 4 கேமராவில் 4 சேனலே போகுது இதுக்கு. இப்போ 4மே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிட்டோம். 4 பலூன் கனெக்டருமே அந்த BNC ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கும் பார்த்திங்கன்னா பவர் கொடுக்கணும். இதுக்கு வந்து 12 வோல்ட்டு 2 ஆம்ஸு அடாப்டரு பவர். அடுத்தது வந்து SMPSக்கும் பவர் வந்து கொடுத்துடணும். பவர் கொடுத்தோன்னா ரெட் லைட் வந்து எரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? எரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இதில் வந்து அவுட்புட் பவர் வந்து போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ எல்லாமே வந்து நம்ம அசம்பிள் பண்ணி எல்லாமே செட் பண்ணியாச்சு. இனிமேட்டு நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து வீடியோ அவுட்புட் தான். இதில் பார்த்திங்கன்னா 3 பட்டன் இருக்கும், லாங்கு, எக்ஸ்ட்ரா லாங்கு, நார்மல். நம்ம ஒயருக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வீடியோ பேக் சைடு VJL போட்டு மானிட்டர் போட்டு நம்ம இன்செர்ட் பண்ணி அவுட்புட் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து நம்ம வந்து கேமரா எல்லாமே அலைன் பண்ணி வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? செட்டப் வந்து ஃபுல் செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ.